மதுரை திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி பசுமலை பெராக்கா நகர் பகுதியில் மும்மத சிறப்பு வழிபாட்டுடன் ராஜன் செல்லப்பாவுக்கு வரவேற்பு. மதுரை பசுமலை பெராக்க நகர் குடியிருப்போர் நல சங்கத்தின் சார்பாக அண்ணா தொழிற்சங்க நிர்வாகி மற்றும் குடியிருப்பு நல சங்க செயலாளர் வி. டி. மணி தலைமையில் பகுதி கழக துணைச் செயலாளர் அழகுராஜா, வட்டக் கழக செயலாளர் பொன் முருகன், PRC ஜெயபால் மற்றும் 500க்கும் மேற்பட்ட பகுதி பொதுமக்கள் அதிமுக வேட்பாளர் ராஜன் செல்லப்பாவை பூர்ண கும்பம் மரியாதையுடன் பெண்கள் பூதூவி ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்து ஆதரவு தெரிவித்தனர். பேராயர் தந்தை ஆனந்தராஜொளி வெளிச்சம் ஜெயம் பிரார்த்தனை செய்ய, எம். ஆரித்துவா செய்ய, வெற்றி வில்வ விநாயகர் கோயில் பட்டார்கள் மீனாட்சி சுந்தரம் வித்ய சங்கர் சுவாமிகள் சிறப்பு பூஜை செய்து வேட்பாளர் ராஜன் செல்லப்பாவுக்கு ஆசி வழங்கி வாழ்த்தினர். பின்னர் பேசிய வேட்பாளர் ராஜன் செல்லப்பா, உங்களில் ஒருவனாக குடியிருப்போர் சங்கத்தின் உறுப்பினராக எப்போதும் உங்கள் அன்பிற்கும் பாத்தியப்பட்டவனாக இருக்கின்றேன். இப்பகுதியின் அடிப்படை தேவைகள் குடிநீர், சாலை வசதி, தெரு விளக்கு போன்ற அடிப்படை வசதிகள் முழுமை செய்து தரப்படும் என தெரிவித்தார். பகுதி மக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்து மிக விரைவாக சரி செய்யப்படும் என உறுதி அளித்தார். இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டினை அண்ணா தொழிற்சங்க நிர்வாகியும் குடியிருப்போர் நலச் சங்க செயலாளர் மணி மற்றும் அவருடன் வட்டக்கழக பகுதி கழக தேர்தல் பொறுப்பாளர்கள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் MP லட்சுமணன், ராஜேந்திரன், கணபதி, மாவட்ட மகளிர் அணி துணைச் செயலாளர் நிஷா, கவிஞர் ஆனந்தராஜ், பிச்சைமணி, முருகேசன், துரைச்சாமி, சுந்தரி, செல்வி, ஜெயலட்சுமி, பானு சுந்தரி, கவிதாசன், துரைப்பாண்டி, மதுரை வீரன், முருக பாண்டி, சண்முக லட்சுமி, செந்தில், ரகுபதி குடியிருப்போர் நலச் சங்க நிர்வாகிகள் சிறப்புடன் செய்து இருந்தனர். வாய்ப்பை தடுத்துக் கொள்வதற்காக இந்த சுற்றிலே அவர் கடைப்படையாக அவரை பாதுகாத்துக் கொள்ளும் நல்ல நேரமாக இருந்தாலும் சந்திக்கின்ற மக்கள் பெருவாரியான ஆதரவை அருள வேண்டும் என்று இறைவருமானார் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஒரு வண்டியில் தான் ஒரு வண்டி போக முடியாது, கிராஸ் பண்ண முடியாது. அதனால இந்த புதிய ரயில்வே துறையிடம் இது வரைக்கும் கவனத்துக்கு இப்போ சொல்லிருக்கீங்க. கண்டிப்பா திட்டமிட்ட உறுப்பினர் தெரியுமா, ஏற்கனவே மத்திய அரசோடு பல கடின போக்குவரத்து நடத்திருக்கிறேன். எய்ம்ஸ் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, பல்வேறு அந்த மாதிரி வெயிட் பண்ணி சீக்கிரம் முடிக்கிறதுக்கு அம்மாவுக்கு சொல்ல மாதிரி வேலை வாய்ப்புகள் என்பது ஒரு அரசாங்கம் படுவதற்கு திட்டங்களை கொண்டு வர வேண்டும். அதோடு மட்டும் இல்லாமல் தனியார் மதுரை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசு தொழிற்சாலை இதுவரைக்கும் நான் வரல, எந்த தொழில்நுட்பமும் வரல. ஒரு அரசு தொழிற்சாலை வந்துருச்சுன்னா தனியார் தொழிற்சாலை நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி இந்த பகுதியில மக்கள் பிடித்த மக்கள் இருக்கீங்க. எல்லா சமுதாய மக்களும் எல்லா மதங்களும் மகளிர் கொடுக்கும் போது இந்து மதத்தை சார்ந்தவர்கள், கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள், இஸ்லாமியர்கள் மகளிர் கொடுத்தாங்க. அதை பார்க்கும்போது எல்லாரும் ஒரு பண்பாட்டோட மெட்ரோபாலிட்டன் சிட்டி மாதிரி நீங்க எல்லா மக்களும் இருக்கீங்க. அதே பெருமைக்குரியது அந்த வேலைக்கான வேலை வாய்ப்புகள் எல்லாருமே கொடுத்துருக்கேன், பல திட்டங்கள் கொடுத்துருக்கோம். அதையெல்லாம் உங்கள்கிட்ட வாங்கி கொடுத்துருக்கேன். அதனால பெருசு சந்திக்கும் போது